அஸ்ஸலாமு அலைக்குங்க. சுகர் அப்படிங்கிறது வந்து எனர்ஜி ஃபுட்டு. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? எனர்ஜி ஃபுட். எப்படி எனர்ஜி ஃபுட்டு? அதாவது மயக்கம் போட்டு விழுந்துட்டா, லோ சுகர் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஹாஸ்பிட்டல் போய் ட்ரிப்ஸ் போட்டுக்கிறோம் இல்லையா? சுகருக்காக ட்ரிப்ஸ் போட்டுக்கிறோம். அப்போ உடனே நமக்கு வந்து தெம்பு வந்துடுது. குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்தோடனே நம்ம தெம்பாயிடுது. அப்போ சுகர் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி ஃபுட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லைங்களா? அப்போது இந்த சுகரு எனர்ஜி ஃபுட்டு மாதிரி தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எனர்ஜி ஃபுட்டுமே வந்து நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாகும். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் உடல் உழைப்பை யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் உடல் உழைப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. என்ன சுகர் ஐட்டம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அவங்க வந்து எனர்ஜி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். எனர்ஜி ஃபுட்டு மெயினாக வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி ஃபுட்டுன்னு சொன்னால் காஃபி, ஆப்பிள், பெரிய நெல்லிக்காய். ஆப்பிள், பெரிய நெல்லிக்காய்லாம் அமிர்தம் போன்ற உணவு. அந்த உணவை சாப்பிட்றதுக்கு தகுதியே கிடையாது சுகர் வந்தவங்களுக்கு. என்ன காரணம்னா அது எனர்ஜி ஃபுட்டு. எனர்ஜி இல்லாதவங்க சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு. சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்றதா இருந்தால் நமக்கு வந்து உடல் உழைப்பை கொடுக்கணும். நம்ம வந்து நல்லா உடல் உழைப்பு கொடுக்குறவங்க அட்லீஸ்ட் நடக்கணும், ஜாகிங் போகணும், வாக்கிங் போகணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து மைண்டுக்கு மட்டும் வேலை கொடுத்துட்டு பக்கத்தில் கடைக்கு போகிறதுக்கு கூட நம்ம வண்டியில் போகிறோம் அப்படின்ட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக எனர்ஜி ஃபுட்டை எடுக்கக்கூடாது. எனர்ஜி ஃபுட்டை எடுத்தால் நமக்கு என்ன ஆகும்னா சுகர் லெவல் அதிகமாக தான் காமிக்கும். நமக்கு வந்து நாள் போக போக அது ரொம்பவுமே அஃபெக்ட் ஆகும். இது வந்து நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 1 வீக் சாப்பிட்டு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் சுகர் லெவல் எந்த அளவு கூடியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த எனர்ஜி ஃபுட்டெல்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.